இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தினந்தோறும் திருப்பலியிலே குரு நற்கருணையை உயர்த்தி பிடித்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் திருமுழுக்கு யோவானால் முதன்முறையாக இயேசுவை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். இதோ கடவுளின் செம்மறி, இறைவனின் செம்மறி. செம்மறி என்று யூத மத பின்னணியில் கூறுகின்ற பொழுது நம் பாவங்களுக்காக மரிக்கப் போகிற ஆட்டுக்குட்டி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவை சுட்டிக்காட்டி மகிழ்கிறார். தனது தாழ்ச்சியிலும் அன்பிலும் இயேசுவை கண்டுகொண்டதிலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு பிறருக்கும் தெரிவிக்கிறார். அதே இயேசு 2000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே தான் இருக்கிறார் நம்மை நோக்கி. திருப்பலியிலே, திரு அருட்சாதன அருளிலே, செபிக்கின்ற திருச்சபை குழுவிலே, திருச்சபை மூலமாக இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவரை கண்டுகொள்வதும் கண்டுகொள்ளாமல் அசட்டையாக இருந்து கொள்வதும் அல்லது உதாசீனப்படுத்துவதும் நம் கையில் தான் இருக்கிறது. கண்டுகொண்டால் வாழ்வு, நமக்கு நிறைவு. இந்த உலக வாழ்விலே நல்வழி, அது முடிவில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒரு நிலை. எனவே இயேசுவை கண்டுகொள்வோம். திருமுழுக்கு யோவானைப் போல நமது அனுபவமாக அது மாறிவிட்டால் பிறருக்கும் சுட்டி காட்டுவோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.